பிளஸ் டூ முடிச்சுட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு நல்ல காலேஜை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 5 கிரைட்டீரியாவை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். நம்பர் 1 என்னன்னா, அந்த காலேஜோட NIRF ரேங்கிங். ஸோ அந்த காலேஜ் NIRFல 300 ரேங்கிங் உள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல காலேஜா தான் இருக்கும். அது நீங்க NIRF வெப்சைட்ல போய் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது கிரேட். நம்பர் 2 என்னன்னா, அந்த காலேஜோட NAC அக்ரிடிடேஷன். அந்த காலேஜ் NACல A or A+ or A++ கண்டினியூஸா 2 சைக்கிளுக்கு மேல வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த காலேஜ் ஒரு குவாலிட்டி காலேஜா தான் இருக்கும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்க போற கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் கோர்ஸ் அப்படின்ற கோர்ஸ் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் NBAல ஒரு 2 சைக்கிள் அக்ரிடேஷன் ஆயிருந்தா கூட கண்டிப்பா அது ஒரு குவாலிட்டியான கோர்ஸா இருக்கும். இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டா இருக்கும். இதெல்லாம் அக்ரிடேஷன் பார்ட். இது தவிர நீங்க அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த கம்பெனில எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுலாம். தட் இஸ் வெரி குட். நம்பர் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல படிச்ச அலுமினி ஸ்டூடெண்ட்ஸை நீங்க கண்டிப்பா ஃபீட்பேக் கேட்கலாம். அவங்க தான் உங்களுக்கு கரெக்டான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அலுமினி ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, லிங்க்டின் இல்லைன்னா சோசியல் மீடியாஸ்ல போய் அந்த காலேஜோட நேமை டைப் பண்ணி அலுமினின்னு தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அவங்களோட ஃபீட்பேக்குமே நீங்க ரைட் சாய்ஸா எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கை எஃபெக்டிவா பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன்.